இங்க இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கறி வாங்கிட்டு போவா கடனா. போற வழியில ஒரு ட்ரெஸ் கடை இருக்கிறப்போ அவங்க பொண்ணு கேட்காம ட்ரெஸ் வாங்கிட்டான். அவகிட்ட காசு இல்லாதனால அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுவா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தா அவங்க அப்பா மட்டும் அந்த பையனுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புவாரு. அப்போ இந்த பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப பாவமா இருக்கும் இவங்க அம்மாக்கு. அப்புறம் இவங்க அம்மா சொல்லுவாங்க, பொண்ணா பிறந்தா இப்படிதான் நம்ம கஷ்டப்படணுமான்னு சொல்லி புரிய வைப்பாங்க. அப்புறம் இவங்க அப்பாவுக்கு டாக்ஸில வருமானம் இல்லாததுனால ரம்ஜான் வரை கிட்ட நெருங்கிச்சுட்டு போய் கடன் கேட்பாரு. அவரும் திட்டிட்டு ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுப்பாரு. சரி ரம்ஜானை கொண்டாடுடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்ன பண்ணுவானா, பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் அவன் பையனுக்கு டாய்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான். அப்புறம் பிள்ளைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையான்னு கேட்பாங்க. அந்த பொண்ணு பாவமா நின்றுட்டு இருக்கும். அவங்க அம்மா சர்ப்ரைஸா அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பொண்ணு ஹாப்பியா போட்டுக்கும். இதை பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் இவன் அதுக்கு காசு இல்லாத டைம் இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் இவன் வந்து பையன் குழந்தை வேணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா இவன் செகண்டா பிரெக்னெண்டா இருக்கும் போது 7 months அப்போ வந்து டாக்டர் கிட்ட காசு குடுத்து அவங்க என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதுல பெண் குழந்தைன்னு தெரிஞ்சதும் இந்த குழந்தைலாம் எங்களுக்கு செட் ஆகாதுன்னு அவங்க மாமியார் சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க மாமியார் வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க அவங்க மருமகளை. ஏதோ பால் டப்பால அவங்களுக்கு கலந்து கொடுத்துடுறாங்க. அவளும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலே கலைஞ்சிருது. இதுல என்ன ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கழிஞ்சது பாருங்க, அது உண்மையா இருக்குன்னு நினைச்சு இவ்வளவு நாள் அவ வாழ்ந்துட்டு இருக்கா.